பரிவர்த்தனை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கிரகங்கள் தன்னுடைய வீடுகளை மாறி அமர்வது பரிவர்த்தனை. உதாரணம் பாத்தீங்கன்னா, மேஷத்தின் அதிபதி செவ்வாய், ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் மேஷ ராசியிலும் செவ்வாய் ரிஷப ராசியிலும் மாறி அமர்வது பரிவர்த்தனை யோகம். சில பேர் பாத்தீங்கன்னா ஓடி ஓடி உழைப்பான். ஆனா அவனுக்கு பணம் பாத்தீங்கன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காதுங்கிறதுக்கு ஒரு வீடியோ கூட முதல்ல போட்டிருக்கேன். ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே செய்ய மாட்டான். ஏதாவது ஒரு கம்பெனிலயோ இல்ல பார்ட்னர்ஷிப்லயோ வந்து சைலண்ட் பார்ட்னரா உட்காந்துருப்பான். அவனுக்கு பாத்தீங்கன்னா பணம் தானா கொட்டுன்னு கொட்டும், தானா வரும். எந்த உழைப்புமின்றி தானா பணம் வந்துட்டே இருக்கும். இப்படிப்பட்ட அமைப்பு யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பரிவர்த்தனை யோகம் பெற்றவர்களும் இருக்கும். என்ன பரிவர்த்தனைனா, லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதி என்று கூறக்கூடிய தனஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றால் அது முதல் தரமான பரிவர்த்தனை யோகம். இந்த பரிவர்த்தனை யோகம் பெற்றவர்களுக்கு எந்த சிரமமுமின்றி பணம் தானாகவே வரும்.